அரசியலில் குதிக்கிறாரா நடிகர் கமல்? ரசிகர் மன்ற நிர்வாகிகளோட நேற்று அவசர ஆலோசனை நடத்தின நடிகர் கமலஹாசன் அரசியலில் குதிப்பது பத்தி விவாதிச்சிருக்காரு. நான் செய்யும் அரசியல் ஓட்டு வாங்குறதுக்காக இல்ல, மக்கள் பிரச்சனைகளை தீர்க்கும் அரசியல்னு கமல் சொல்லியிருக்காரு. முன்னாள் முதல்வர் மறைவை தொடர்ந்து ட்விட்டர்ல அதிரடி கருத்துக்களை வெளியிட்டு வரும் கமல் மக்கள் பிரச்சனைகள் பத்தி பேசிட்டு இருக்காரு. இந்த சூழல்ல கமல் ரசிகர் மன்ற புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகி போலீசாரால் கைது செய்யப்பட்டார். அதுக்கு கண்டனம் தெரிவித்த கமல் அவரை விடுவிக்க கோரி எச்சரிக்கையும் விடுத்தாரு. இந்த நிலையில சென்னை ஆழ்வார்பேட்டையில உள்ள தன்னோட அலுவலகத்துல ரசிகர் மன்ற நிர்வாகிகள் மற்றும் வழக்கறிஞர்களோட நேத்து கமல் ஆலோசனை நடத்தினாரு. 2 மணி நேரத்துக்கும் மேல இந்த ஆலோசனை நடந்தது. ஆலோசனையின் போது கமல் பேசினதா அவரோட ரசிகர் மன்ற நிர்வாகிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கச்சேரியில பாட்டு சரியில்லைன்னு குறை சொல்றதுனால மேடைக்கு வந்து என்னை பாட சொல்லக்கூடாது. நான் அறிக்கை விட்டுறது புதுசு இல்ல, 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே கருத்து சொல்லிட்டு இருக்கேன். இலங்கை பிரச்சனைக்கு முதல் ஆளா குரல் கொடுத்தவன் நான். இப்போதான் நான் சொல்றது அவங்க காதுல விழ தொடங்கி இருக்கு. நான் அரசியல்ல இல்லைன்னு யார் சொன்னது? நான் செய்யும் அரசியல் ஓட்டு வாங்கும் அரசியல் இல்ல, மக்கள் பிரச்சனைகளை தீர்க்கும் அரசியல். யார் தவறு செஞ்சாலும் நாகரிகமான முறையில அவங்களுக்கு கண்டனத்தை பதிவு செய்யுங்க. 30 ஆண்டுகளா எவ்வித இடையூறும் இன்றி நடைபெற்ற ரசிகர் மன்ற பணி இன்னும் சிறப்பா பெரிய அளவுல நடக்கணும். நான் துணை இருப்பேன்னு கமல் பேசினதா நிர்வாகிகள் சொல்லியிருக்காங்க.